கன்னியாகுமரியில் இருக்கிற ஃபேமஸான பிளேசஸை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த திருப்பரப்பு அருவி மாட்டாட்டிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. இது ஒரு வாட்டர் ஃபாலா இருந்தாலும் இதுல வர ரிவர்லையும் நம்ம போய் குளிச்சுக்கலாம். இங்க போட்டிங் வசதி இருக்கு. இது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் வசதியும் இங்க இருக்கு. நாங்க போன டைம்ல ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்து அதனால தண்ணி அதிகமா வந்துட்டு இருந்ததுனால ஒரு சைட்ல மட்டும்தான் குளிக்க விட்டுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல்ல வந்து அந்த தண்ணி ஓவர் ஃப்ளோ போய் பண்ணிட்டு இருக்கனால அங்க குளிக்க விடல. மற்றபடி நீங்க லிமிட்டான தண்ணி வரும்போது போனீங்க அப்படின்னா நல்லா நீங்க அருவியில குளிக்க செய்யலாம், ஸ்விம்மிங் பூல்ல என்ஜாய் பண்ணலாம். இங்க வர நிறைய பேருக்கு இந்த அருவி இருக்கிறது மட்டும்தான் தெரியும். இதுக்கு பின்புறத்துல தான் வாட்டர் ரைட் எல்லாமே இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல. அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இங்க வரவங்க மெயினா வந்து கன்னியாகுமரியில மட்டுமே கிடைக்கிற ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து சீசன் டைம்ல இங்க வரும், அதுவும் வாங்கி சாப்பிடலாம். நாங்க போன டைம்ல சாம்பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மற்ற ஏரியால வந்து ஐ திங்க் ரெட் ஆப்பிள், பிங்க் ஆப்பிள், ரெட் ஆர் பிங்க், ஒன்ல பிங்க் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இங்க எப்பவுமே கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஐனி சக்கை, இது வந்து பலாப்பழ வடிவில் இருக்கும், அது கிடைக்கும். புளிச்சிக்கால பெரிய சைஸ், இது எல்லாமே இங்க கிடைக்கும். பட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். இதுவும் நீங்க இங்க வந்தா வாங்கி சாப்பிடலாம். சரி, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாம எங்க போறோம்னா அந்த ரிவர் இருக்கிற சைடுக்கு தான் போறோம். ரிவர் இருக்கிற சைடை பார்த்தீங்க அப்படின்னா போகும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப ரேர் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ஆற்றுலேயே நீங்க இறங்கி கீழே இறங்கியே போய்க்கலாம், பாறையா இருக்கும். போறவங்க ரொம்ப சேஃபா இருங்க. இது மட்டும் இல்லாம நீச்சல் தெரியாதவங்க கொஞ்சம் இந்த பிளேஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இன்கேஸ் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நேரே அந்த அருவிலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. ஸோ நீச்சல் தெரியாதவங்க மட்டும் இதுல எல்லாம் போய் குளிங்க. நாங்க போன டைம்ல நிறைய பேர் கரையில ஆழம் இல்லாத டைம்ல ஏகப்பட்ட இடத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க. பசங்க மட்டும் இல்லாம சின்ன பசங்க இருந்து ஆழம் இல்லாம பேசலாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீச்சல் தெரிஞ்சா மட்டும் நீங்க ஆழமான பகுதிக்கு போங்க. இந்த பிளேஸையும் தாண்டி போனீங்க அப்படின்னா போட்டிங் இருக்க ஏரியாவுக்கு போக முடியும். ஸோ இந்த பிளேஸை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. இதில் குளிக்கும் போது திரும்பவும் சொல்கிறேன், சேஃபாக குளிங்க. நாங்கள் போன டைம்ல நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க, குளிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? To fight, to die on, and this is my game to play, to claim a brand new name, and I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. இந்த திருப்பரப்பு அருவிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னாலே தனி என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. ஹெட்டுக்கு வந்து 10 rupees தான். இது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல வந்து நீங்க குளிக்கணும்னாலும் அதுக்கு தனியா பே பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாம நீங்க போட்டிங் போறதுக்கும் தனியா பே பண்ணிக்கணும். நாங்க 6 பேர் போறோம். 6 பேர் சேர்ந்து போட்டிங் வித் அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த டைம்ல அவைலபிள் இல்லை. ஸோ அது கிடையாது. அருவிக்குள்ள போறது சேர்த்து
360 ருபீஸ் வந்து பே பண்ணோம். உங்களோட போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெடல் போட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பாட்டுக்கு நீங்கள் சுற்றிட்டே இருக்கலாம். டைம் எல்லாம் கிடையாது. ஆட்கள் அதிகமாக வந்தால் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தாண்டிச்சுன்னா அவங்களே விசில் வச்சு கூப்பிடுவாங்க. மற்ற டைம் கண்டுக்க மாட்டாங்க. மற்ற போட் நீங்கள் எதில் போனீங்க அப்படின்னாலும் டைமிங் தான், அவங்களே ஒரு ரவுண்டு கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து பெடல் போட்டு தான் இங்கே சூஸ் பண்ணோம். எங்கள் பாட்டுக்கு பெடல் அடித்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே. இதுலேயும் சேஃப்டி ஜாக்கெட் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் நீங்கள் எந்த வாட்டர் ரைட் போனாலும் நீச்சல் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இந்த ஜாக்கெட் போட்டுக்கோங்க. எப்போவுமே இது யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதெல்லாம் ரைட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டொங் டொங்னு சவுண்டு கேட்குங்க. இது பேர் கல் சோடாவா ஏதோன்னு சொல்லுவாங்க. இதை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். பையன் போட்டு டக்குன்னு கிளாஸ் அடிக்கலாம். இதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம்னா நம்ம என்னது கண்ணாடி கிளாஸ்லாம் சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். பட் இவன் அடைக்கும்போது உடைய மாட்டேங்குது. அது கிளாஸ் டெக்னிக்கா இல்லை அவனோட பலமான்னு தெரில. அதை தாண்டி இதை ட்ரை பண்ணோம். இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த சோடா ஊற்றிட்டு சென்டரில் இதை வச்சுட்டு குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நீங்கள் எங்கே புது பிளேஸுக்கு போனாலும் ட்ரை பண்ணுங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த திருப்பரப்பு ஃபால்ஸு முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போவோம் பிளான் பண்ணிட்டோம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சிப்பாறை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பேச்சிப்பாறை போகிற வழியில் தான் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சிட்டாறு 1. இந்த சிட்டாறு 1 பார்த்துட்டு பேச்சிப்பாறை போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். பேச்சிப்பாறையை பற்றி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஒன்று ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா பேச்சிப்பாறையில் மலைவாழ் மக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போனோம். அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம சிட்டாறு 1 பார்க்கலாம். சிட்டாறு 1ங்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் டேம். இதுவும் நம்ம நியர்பை வந்து திருப்பரப்பருவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா இது வரும். ஆனால் இந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேம்ல எல்லாம் நடக்க விட்டு சீனரி பார்க்க விடுவாங்க. இப்போ அவைலபிள் கிடையாது. இதுவே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து போகிற வழியிலேயே வந்து நிறைய தோட்டங்கள் இருக்கும். ரப்பர் தோட்டம், இது மட்டும் இல்லாமல் அன்னாசி பழ தோட்டம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அன்னாசி பழத்தை கன்னியாகுமரியில் என்ன சொல்லுவாங்கன்னா பிருத்திச்சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு வரலாம். போகிற வழியிலே தான் இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சிட்டாறு அணைக்கு உள்ளே வந்திருக்கோம். சிட்டாறு அணையை பொறுத்த வரைக்கும் இங்கே எங்கேயுமே குளிக்கிறதுக்கு அலோட் கிடையாது. பட் தெரியாதனமாக கூட குளிக்கிறாங்க நிறைய பேர். பட் சீனரி செமையாக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட அடி பார்த்தீங்க அப்படின்னா 30 28 அவ்வளோதான். இது சும்மா கொஞ்சம் சிறிய சைஸ் அணைதான். இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். ஃபுல்லாக குரங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு மேலே நடக்க இப்போ இங்கே அலோட் கிடையாது. பட் என்ன விஷயம் அப்படின்றலாம் நான் முன்னாடி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சிட்டாறு 1. சிட்டாறு 2 இருக்குது. இது கொஞ்சம் தூரம் போகணும். இது தாண்டி தான் பேச்சிப்பாறை போகணும். பேச்சிப்பாறை பற்றி ஒரு ஃபுல் அண்ட் பெரிய வீடியோ பார்த்துட்டுங்க. பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ கன்னியாகுமரிக்கு வந்தால் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக பாருங்கள் சீனரிஸ். அதுவும் நீங்கள் டிசம்பர் டைம்ல எல்லாம் நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லைங்க, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கன்னியாகுமரி தான். வேற இடமே கிடையாது. இந்த அனுபவங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும்னா கண்டிப்பாக வாங்க. திரும்பவும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.